பரிகார தலமான ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குரு பெயர்ச்சியையொட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குரு பகவான் ஆண்டிற்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த ஆண்டு குரு பகவான் நேற்றிரவு 11:27 மணிக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இதனையொட்டி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக காலை 6 மணிக்கு மீண்டும் கோயில் நடை திறக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆலங்குடி கோயிலுக்கு பக்தர்கள் படையெடுத்து வருவதால் அங்கு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக கும்பகோணம், திருவாரூர், மன்னார்குடி ஆகிய வழித்தடங்களில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சியையொட்டி பக்தர்கள் பரிகாரம் செய்வதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் நாளை முதல் மே 1ஆம் தேதி வரை லட்சார்ச்சனை நடைபெற உள்ளது. மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இங்குள்ள சித்திரை ரத வல்லப பெருமாள் கோயில் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். இதில் குரு பகவான் சுயம்பு வடிவில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இந்த கோயிலில் குரு பெயர்ச்சி விழாவையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குரு பகவானை தரிசித்து செல்கின்றனர். ஜோதிடர்கள் சொல்லும் ராசி பலன்களில் 100% நடக்கும் என்று மக்கள் நம்புவது தவறு என்றும் 30 முதல் 40% பலிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஜோதிடர் செல்வி தெரிவித்துள்ளார். தாங்கள் கடவுள் இல்லை என்றும் ஒரு வழிகாட்டு என்றும் அவர் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். எப்பவுமே இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, புத்தாண்டு இதெல்லாம் வரும்போது ஒரு பலன், ராசி பலன்களை ஜோதிடர்கள் பல இடங்கள்லயும் சொல்லுவாங்க. அவர் ஒவ்வொரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கணும். ஆனா அதுல பெரும்பாலும் நடக்கிறது இல்லை அப்படின்னு பொதுமக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன காரணம்? ஒரு தனி ஜாதகத்தை மட்டும்தான் கணிக்க முடியுமா? அப்போ இந்த பொதுவான அந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஏற்புடையதா? இல்ல, அதாவது நீங்க லக்னம் என்பது பிறந்த காலத்தில் லக்னத்தை வைத்து கணிக்கிறது 90%லேருந்து 97% வரைக்கும் நடக்கும். அதில் 3% கூட நடக்காமல் போகிறதுக்கு விதியுடைய அமைப்பு உள்ளதாக தான் நான் நினைக்கிறேன். சிலர் 99ன்னுவாங்க, நான் 97, 95 வரைக்கும் தான் நான் அதுக்கு மார்க் கொடுப்பேன். ஆனால் சந்திர லக்னம் என்பது உங்கள் ராசியை வச்சு சொல்லக்கூடிய விஷயம். இந்த ராசி பலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 30%லேருந்து 40% தான் ஏற்றுக்கணும்னு எல்லா சேனல்லையும் நான் சொல்லி கொண்டு வருவது. 100க்கு 100 கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஜோசியர் போய் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். 30 to 40% நடந்தாவே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கணிப்பாக தான் நான் பார்க்கிறேன். ஜாதகப்படி, விதிப்படி, கர்மாவின்படி ஒருத்தருக்கு இது நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்துல நீங்க கணிக்கும் போது பரிகாரத்தால அதை தடுக்க முடியுமா, அல்ல அதோட வீரியத்தை குறைக்க முடியும்? அதாவதுங்க, ஒரே ஒரு விஷயம்தான். எப்படி நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, சில டைம்ல அந்த மருந்தோ அந்த சர்ஜரியோ வேலை செய்யும், சில டைம்ல அது வேலை செய்யாம கூட அவங்க விதி பலன் கூட முடியும். அது போலதான் இந்த தெய்வம், இந்த கிரகத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய தெய்வத்துக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. பரிகாரம் செய்வதனால் விதியை ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் அது நடக்காது. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. அதிலும் குறிப்பாக அரசியல் எப்படி இருக்கும், தமிழ்நாடு எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே எழுந்திருக்கு. உங்களுடைய கணிப்புப்படி எப்படி? அரசியலில் குரு பயிற்சி நிறைய பேருக்கு ஒரு ஷேக்கு கொடுக்கும், ஜர்க்கு கொடுக்கும். ஏனென்றால் செவ்வாய் வீட்டில் வரக்கூடிய குரு, அதனால பிரபலமான அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அது மத்தியில் இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு ஜர்க்குகள் நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் செவ்வாய் வீட்டில் ஏற்கனவே ராகு இருப்பதனால் அந்த இடத்துக்கு குரு வருகிறார். அவரை சனி பார்வை பருவதனால் குரு சண்டால யோகத்திற்கு உண்டான அமைப்பு. எனவே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல், இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிகள், பெரிய பெரிய பேங்குகள் திவாலாகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே போல்
தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ஸ்கேண்டில்ஸ் நிறைய வெளியில் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த அரசியல் தலைவர் பெரிய அளவுக்கு புனிதமான தலைவர் என்றாலும் அவர் மேலே கேஸ் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும். எனவே இது எல்லா விதத்திலும் ஒரு ஜர்க்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக 10வது மாசத்து வரைக்கும் காணப்படுவதாக தான் நான் பார்க்கிறேன். இப்ப தமிழ் புத்தாண்டுக்கு நிறைய ஜோதிடர்கள் ராசி பலன் சொல்லியிருந்தாங்க. ஆனா குரு பயிற்சிக்கு சொல்லும் போது ரெண்டுமே வித்தியாசப்படுது அப்படிங்கறதும் இருக்கு. என்ன காரணம்? கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்குள்ள தமிழ் புத்தாண்டு விஷயத்துக்கும் குரு பயிற்சி விஷயத்துக்கும் குருவுடைய பார்வை பத்தி தான் நம்ம பேச போறோம். தமிழ் புத்தாண்டு அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னத்தை வைத்து அந்த தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து தமிழ் புத்தாண்டை பத்தி பேசுவோம். இப்பொழுது குரு பயிற்சி காலையில் 5:14 குரு வருகிறார், மேஷத்தில் வருகிறார், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். பார்வை பலன் எப்படி இருக்கும்ன்றதுனால அந்த பலன்களை பேசுறச்சு உங்களுக்கு டிஃபரெண்டா தான் இருக்குமே தவிர குருவுடைய அமைப்புக்கு குரு பயிற்சி பத்தி தான் பேச முடியும்.